ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேப்பரில் வந்து மனோமணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி, அதாவது எம்எஸ் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் எம்ஏ இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற பேப்பர் இது. அந்த பேப்பரில் வந்து யூனிட் 4 வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சம்மரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆப்ரஹாம் ஹெரால்டு மாஸ்லோ அப்படிங்கிறத இவங்களோட ஒரிஜினல் நேம். இவங்க வந்து April 1, 1908 வந்து பிறந்திருக்கிறாங்க. நம்ம ஆத்தர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் யூஜனிஸ்ட்டும் கூட. யூஜனிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பிலீஃப், அவங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கும் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட ஜெனட்டிக் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹியூமன் பாப்புலேஷனில் அவங்களோட ஜெனட்டிக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து சில பிலீஃபும் ப்ராக்டிசஸும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து யூஜனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு யூஜனிஸ்ட்டும் கூட. அண்ட் இவரோட ஃபேமஸான தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்லோஸ் ஹியரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரு தியரி அண்ட் அந்த தியரியை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து June 8, 1978 வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஹிராச்சாரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்டராக ஒரு பொருளையோ இல்லை அப்படின்னா சில திங்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஹியூமன்ஸாக இருக்கலாம், அப்படி வரிசையாக ஆர்டராக அடுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து ஹிராச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் தானே. மாஸ்லோஸ் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் காமன்லி ரெஃபர் டு த மாஸ்லோஸ் ஹியரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் is a psychologist framework that explains human motivation based on hierarchy of needs. இந்த மார்ஷ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. எதனால் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஹியூமனுக்கு வந்து ஹியூமனோட மோட்டிவேஷனை பேஸ் பண்ணி அந்த நீட்ஸ், அந்த ஹியரார்ச்சி அப்படின்னு சொன்னல ஆர்டர்லேருந்து வந்து அடுக்கிறது தான் வந்து அது. ஸோ அந்த ஹியூமனோட பேசிக்கான நீட்ஸு அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறது அண்ட் ஹியூமன் மோட்டிவேஷனோட ஒரு சைக்காலஜிக்கல் ஃப்ரேம் கொடுத்து அந்த ஹியூமன் நீட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து இந்த தியரி வந்து சொல்கிறாங்க. இந்த தியரியை வந்து சைக்காலஜி ஆப்ரஹாம் மாஸ்லோ தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1943. நான் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில். அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஹிண்ட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட் ஞாபகம் வர மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த தியரி வந்து எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை தான் வந்து பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பேசிக் நீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஹையர் லெவலுக்கு மூவ் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிச்சர் ஆகிறதுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த தியரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ்லேருந்து வந்து நீங்கள் மூவ் ஆகுங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹை லெவல் கூட ரீச் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தேவை வந்து பேசிக் நீட். ஸோ ஒரு பேசிக் நீட்லேருந்து ஹைக்கு போகிறது தான் வந்து இந்த தியரியில் வந்து நமக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, த ஹியரார்ச்சி இஸ் அ டைப்பிக்கல் ரெப்ரசன்ட் அஸ் அ பிரமிட் வித் 5 levels ஸ்டார்டிங் ஃப்ரம் த மோஸ்ட் பேசிக் நீட்ஸ் அட் த பாட்டம். இதை வந்து ஒரு பிரமிட் லெவல்னு சொல்கிறாங்க. பிரமிட்னா தெரியும் இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் அண்ட் அதிலிருந்து அதை வந்து 5ஆக டிவைட் பண்ணி இந்த தியரியில் வந்து மொத்தம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பேசிக் நீட்ஸ், ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசிக் நீடுன்னு சொல்கிறோம். அந்த பேசிக் நீட்ஸ்லேருந்து வந்து வரிசையாக வந்து அடுக்கிட்டு போகிறாங்க அண்ட் ஹியூமன் வந்து ஒரு ஹை லெவலுக்கு ரீச் ஆகிறது வரைக்கும். அதை தான் வந்து இந்த தியரியில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பிரமிட் லெவல் ஸ்ட்ரக்சரில் 5ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் நீடை வந்து ஒரு பேசிக் நீடுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். ஃபிசிக்கல் அப்படின்னா தெரியும்ல, ஹியூமனோட ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தேவையான
ஒரு நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுதான் வந்து இந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் வந்து சொல்கிறாங்க. இது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதுன்னு இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் வந்து ஹியூமனோட ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ். நம்மளாவே நம்ம லைஃப்பை வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இது இல்லை, ஒரு கார் வாங்கலைன்னா என்னால் இருக்க முடியாது, இவங்க இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, என்னோடய ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, என்னோட பார்ட்னர் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, நான் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்னால் இருக்க முடியாது, ஸோ நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமன் வாழ்கிறதுக்கு தேவையான பேசிக் நீட் இருந்தால் மட்டும்தான் அவனால் வாழ முடியும். மற்றபடி அது இருந்தாலே போதும், அவன் வாழ்ந்துடலாம். மற்றபடி இந்த உலகத்தில் வந்து எது இல்லைனாலுமே நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம சுற்றி யாருமே இல்லைன்னாலும் நம்ம வாழ்கிறதுக்கு, அதாவது ஹாப்பியாக இருக்கோம் அண்ட் சேடாக இருக்கோங்கிறது செகண்ட். வாழ்கிறதுக்கு தேவையான நீட்ஸை தான் வந்து சைக்காலஜிக்கல் நீடாக ஒரு பேசிக் நீடாக வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னது? ஃபுட். ரெண்டாவது வந்து வாட்டர். மூணாவது வந்து ஷெல்டர். நாலாவது ஸ்லீப். அண்ட் அஞ்சாவது வந்து ஏர். பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டுன்னா என்னென்னு தெரியும். ஃபுட்னா உணவு. சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் நம்மளால் வாழ முடியும்? இப்போது வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம சண்டை போடுவோம், சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் எத்தனை நாளைக்கு நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஸோ சாப்பாடு. நெக்ஸ்ட்டு வாட்டர். நம்ம சாப்பிட்டோன்னாலே கண்டிப்பாக தண்ணி குடிக்காமல் ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே இருக்கவே முடியாது. ஸோ வாட்டர் வந்து நமக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான தேவை. இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபுட், வாட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷெல்டர். ஷெல்டர் அப்படின்னா நமக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம். தங்குறதுக்கு வந்து நம்ம பங்களா இருந்தால் தான், ஒரு பெங்களூரில் தான் நான் தங்குவேன் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா நோ, நம்ம வந்து அதில் தான் தங்குவோமா? கிடையாது. நமக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும். நம்ம 5 BHK 7 BHK அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய வீட்டில் தான் வாழணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். மழை வெயில் படாமல் ஏதோ ஒரு குடிசையாக இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு சின்ன ஷெல்டர் இருந்தால் போதும். இதெல்லாமே தான் வந்து பேசிக் நீடாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் நம்மளால் இருக்க முடியும், இப்படி இல்லைன்னா நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த தியரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப் இல்லாமல், அதாவது ஸ்லீப்னா தூக்கம் இல்லாமல் வந்து இருக்க முடியுமா? நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஃபுட் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம், தண்ணி, ஃபுட்டு எல்லாமே இருக்குது. பட் தூக்கம் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஒரு விஜய் படத்தில் கூட பிரகாஷ் ராஜுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அவனை தூங்க விடாமல் வந்து உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி தூக்கமே வரலை, நான் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்கிறவங்க கூட எப்படியாவது வந்து தூங்க தான் செய்வாங்க. தூங்காமல் யாருமே வந்து 24/7 வந்து முழிச்சுட்டே இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க இருந்தான்னாலும் ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களால இருக்க முடியாது, தூங்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர். காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியுமா? எவ்வளோ நேரம் நம்ம மூச்சை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்க முடியும்? மேக்ஸிமம் ஒரு 5 to 7 minutes. அதுவுமே ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நேரம். நம்மளாலலாம் வந்து அவ்வளோ நேரம்லாம் மூச்சு தம் கட்டிலாம் இருக்க முடியாது. என்னாலலாம் ஒரு 2 நிமிஷம் கூட மூச்சு விடாமல் வந்து இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் என்னெல்லாம்? ஃபுட், வாட்டர், ஷெல்டர், ஸ்லீப், ஏர். இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் வாழ்கிறதுக்கு தேவையான இதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்போது அந்த பிரமிடில் வந்து 5 டப்பா, 5 பாக்ஸில் வந்து கீழே பாட்டமில் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸில் வந்து இது எல்லாமே கீழே வருது. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இது எல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். நம்பர் 5th பிளேஸில் வந்து என்னென்னா, நம்ம பேசிக்லேருந்து தானே போகணுன்னு சொன்னாங்க ஹையருக்கு. அதான் 5th பிளேஸில் வந்து நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். இதுவுமே ஒரு பேசிக்கான நீட் தான். ஒன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் ஆர் மெட், நமக்கு வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்லாம் இருக்குப்பா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இருக்கிறதுக்கு ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுக்கு ஒரு இடம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான தூக்கம், அண்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல காற்று கிடைக்குதுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம என்ன தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சேஃப்டியான நீட்ஸ். சேஃப்டியுமே வந்து ஒரு பேசிக்கான நீட் தானே, அதை தான் சொல்கிறாங்க. சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் மெட்,
இண்டிவிஜுவல்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னா ஃபிசிக்கல் சேஃப்டி. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிசிக்கல் சேஃப்டி வேணும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் ஃபிசிக்கல் சேஃப்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் நோ. நிறையா ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது அண்ட் நிறையா எக்ஸட்ரா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஃபிசிக்கல் எல்லாம் வந்து ஹார்ம் பண்ண தான் செய்கிறாங்க. அண்ட் ஸோ ஃபிசிக்கல் சேஃப்டி வந்து முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபிசிக்கல் சேஃப்டி அப்படின்னா யார் எப்போ வேணால் யாருக்குமே பயப்படாமல் நம்ம வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம். இந்த உலகத்தில் வந்து நம்ம எங்கே வேணால் தனியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறப்போ தான் யாருக்குமே நம்ம பயப்படாமல் நம்மளை யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம போகிறப்போ தான் வந்து ஃபிசிக்கல் சேஃப்டி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நோ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஃபினான்ஷியல் அப்படின்னா மணி பேஸ்ட் அண்ட் எக்கனாமிக் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எப்போ வரும்? நம்ம கையில் ஒரு வேலை இருந்தால் வரும். வேலைன்னா நம்ம 1 லட்ச ரூபா இப்போது ஒரு 1 lakh சேலரி கொடுக்குற இடத்துக்கு தான் நான் வேலைக்கு போவேன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தால் லைஃப் ரன் பண்ண முடியுமா? நோ. நம்மளோட ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து ஓகே நம்ம வந்து வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு பேசிக்கான நீட்ஸுக்கு நம்ம ஏர்ன் பண்ணால் போதும் அப்படிங்கிறது நிலமை வந்து நமக்கு அப்படி ஒரு வேலை இருந்ததுனாலே அது வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான். இப்போது நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு 10K தேவைப்படுது அப்படின்னா அந்த 10K நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியோடு தான் இருக்கோம். நாளைக்கு சேர்த்து வைக்கணும், நாளானைக்கு சேர்த்து வைக்கணும், நான் என் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வைக்கிறது எல்லாமே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நமக்கு பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே கிடைக்கிறது வந்து கிடச்சதுனாலே நம்மளால் அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸான இந்த ஃபுட்டு, வாட்டர், ஏர் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சாலே அது வந்து நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியாக தான் இருக்கும். அப்போது நமக்கு அதுக்கு தேவை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இப்போ எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் சேஃப்டியாக இருக்கோம் அண்ட் ஃபினான்ஷியலி ஓகே. ஆனால் ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக சந்தோஷமாக வாழ முடியுமா? நோ. ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணாலுமே ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவ்வளோதான், அந்த ஏர்ன் பண்ண மணி எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்போமே தவிர ஒரு சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை வந்து வாழ முடியாது. இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க நல்ல ஃபினான்ஷியலாக என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் அவங்க நினச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. அவங்க முன்னாடி அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். பட் அவங்க எவ்வளோ பெரிய ரிச்சரான ஆளாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அவங்க நினச்ச டைமிங்கில் நினச்ச ஃபுட்டை வந்து அவங்களால சாப்பிட முடியாது. என்றைக்கு ஒரு மனுஷன் வந்து நோய் இல்லாமல் வாழ்கிறானோ அன்றைக்கி தான் வந்து அவன் ஒரு ரிச்சர். நோய் இல்லாமல் வாழ்கிறவங்க தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து எங்களை சொல்லி வளர்த்தாங்க. அண்ட் இன்னுமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். ஒரு ஹார்மான சுச்சுவேஷனில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹார்ம் அப்படின்னா என்ன? நம்மளை வந்து காயப்படுத்துகிற ஒரு விஷயத்த வந்து ஹார்மிங் சொல்லுவோம். அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்னா பாதுகாப்பானே இது வேணும். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஃப்டி, ஃபினான்ஷியல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். இதில் என்ன சொல்கிறாங்க? ஷெல்டர் ஃப்ரம் வைலன்ஸ் ஆர் ஆக்சிடெண்ட். நமக்கு வந்து ஹார்மில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஷெல்ட்ரு வேணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வைலன்ஸ் இல்லைன்னா ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போது வந்து நம்ம பைக்கில் போகிறோம், ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகணும்னா அதுவும் நமக்கு ஹார்ம் தான். அது வந்து நம்மளால் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது, நம்மளால் ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே ஸ்லோவாக போயிட்டு இருந்தனாலும் ஆப்போசிட்டில் வர்றவங்க நம்மளை இடித்து தள்ளி போட்டு போகலாம். பட் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்கான நீடு கீழே வருது. ஃபிசிக்கல் சேஃப்டி, ஃபினான்ஷியல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லவ் அண்ட் பிலாங்கிங் வந்து சைக்காலஜிக்கல் நீடாக சொல்கிறாங்க. லவ் அப்படின்னா என்ன? அன்பு, அது வந்து லவ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிலாங்கிங் அப்படின்னா நமக்குரியது, நம்மளை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பிலாங்கிங்ஸ். நம்மளை சார்ந்த விஷயங்களை எல்லாமே வந்து பிலாங்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹியூமன்ஸ் ஹேவ் அ டீப் நீட் ஃபார் சோஷியல் கனெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு டீப் நீடு தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கனெக்ஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே இருந்து பயங்கர ரிச்சாக இருக்கீங்க நீங்கள், ஆனால் உங்கள் ஒருத்தங்களால் மட்டும் ஹாப்பியாக வாழ முடியுமா? வாழ முடியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நம்மளால் வாழ முடியும். ஆனால் நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோமா? ஹாப்பியாக சேடாக நம்ம அப்புறம் தான் பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து அந்த சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஹாப்பியாக வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. அதனால் நம்மளோட ஹியூமன் மைண்ட் செட்டே ஒரு சோஷியல் கனெக்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் இன்டர் கனெக்டடாக தான்
தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஸ்கூல் டைமிங்கில் இருக்கட்டும், ஸ்கூலில் நம்ம அழுதுகிட்டே எல்கேஜி போன காலத்துலேருந்து வீட்டில் வந்து கேட்பாங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்டு பிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை சொல்லுவோம். அந்த காலத்துலேருந்து நம்ம காலேஜில் டிகிரி வாங்கி வெளியே வர்ற வரைக்கும் அண்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒர்க்குக்கு போவோம். ஒர்க்குக்கு போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அண்ட் பஸ்ஸில் போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஆட்டோவில் போனோன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளால் ஒரு சோஷியல் கனெக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ட். லவ் அண்ட் பிலாங்கிங்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி அம்மா அப்பாவனால தான் நம்ம வந்தோம். அண்ட் நம்மளோட சிப்ளிங்ஸ் தான் நம்ம வந்து ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கோம். அண்ட் ஒரு ஹெல்ப் வேணும்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட தான் உரிமை போய் கேட்குறோம். ஸோ ஃபேமிலிஸ் இல்லாமல் வந்து நம்மளால் இருக்க முடியாது. அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்மளோட லவ் பார்ட்னர், இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க எல்லாமே வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பு கீழே வந்து வருவாங்க. நம்மளால் வந்து ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நோ. அவங்க வந்து ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்க முடியாது, யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட். a sense of community or belonging. நம்மளோட ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா நமக்குன்னு ஏதாவது வந்து ஒரு பிலாங்கிங்ஸ் இருக்கணும். இதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் கீழே ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா நம்ம லவ் பார்ட்னர், இல்லை அப்படின்னா மேரிட்டல் பார்ட்னர், ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஆர் பிலாங்கிங். ஒரு கம்யூனிட்டி இல்லைன்னா வந்து ஒரு பிலாங்கிங் வந்து தேவை. இதெல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் நீட். நம்மளோட சைக்காலஜிக்கல் நீட் அப்படின்னா நம்ம மைண்டு சம்மந்தப்பட்ட, மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸ். திஸ் லெவல் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். எஸ்டீம் அப்படிங்கிறப்போ வந்து ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். நமக்கு வந்து ஒரு சுயமரியாதை இருக்கும். அண்ட் நம்ம வந்து எப்படி மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறோன்னு நினைக்கமோ அதே போல் தான் மற்றவங்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்மளை வந்து ஒருத்தங்க மரியாதையாக நம்ம ட்ரீட் பண்ணணும், நமக்கு வந்து மரியாதை கொடுக்குறோன்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குமே மரியாதை கொடுத்து பழகணும். வயசுக்காவது மரியாதை கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கெல்லாம் அப்படி கிடையாது. மொத்தத்தில் பெரியவங்களோ சின்னவங்களோ மரியாதை கொடுத்து பழகுங்க. இந்த காலேஜ்க்கெலாம் போனோம் அப்படின்னா ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க போங்க அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகும்போது என்னடா வாங்க போங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்படி கிடையாது, வா போ அப்படி சொல்லி பேசுவாங்க. ஆனால் காலேஜ் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் படித்த காலேஜில் வந்து அப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாஃபோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம்னா வா போ, வாமா போமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாருமே வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒருத்தங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாஃபை மரியாதையோடு ட்ரீட் பண்ணணும், நம்ம வந்து அவங்கள ஸ்டாஃப்னு ட்ரீட் பண்ணணும்னா அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க மரியாதை கொடுக்கறதுக்கு. ஸோ வயசுக்கு மரியாதைன்னு கிடையாது, சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராப்பரான ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க திருப்பி வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அவங்கவுங்களோட சுயமரியாதை இருக்குது. அதை வந்து எந்த விதத்துலையுமே நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்களோட சுயமரியாதையில் வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் சொல்கிறாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை. நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எத்தனை பேர் வந்து உன்னால் முடியாது, நீ தோற்றுருவே, அவ்வளோதான், நீ வாஷ் அவுட் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாலுமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். நம்ம முதல்ல நம்பணுன்னா தான் நம்ம பேசுகிறதுல எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியும். நம்மளால் வந்து கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் ஆக்கி காட்ட முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் தெரியும்ல, ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணுறது. அண்ட் ரெகக்னேஷன் ஆர் ஸ்டேட்டஸ், ஏதாவது ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். அண்ட் நமக்கு வந்து இப்போது எல்லாமே ஒரு பேசிக்கான நீடு, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஷெல்டர் இருக்குது. அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸாக போகிறோம், சேஃப்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த இதுதான் எஸ்டீம் நீட்ஸில் வந்து சொல்கிறாங்க. எஸ்டீம் நீட்ஸில் வந்து இதெல்லாமே கீழே வருது. இதெல்லாமே ஒரு மனுஷனுக்கு ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான். இப்போ சொல்லுவாங்கல்ல, பணம் இருந்தால் தான்ப்பா மரியாதைன்னு. நல்ல வேலை இருக்க, வீடு அண்ட் ஒரு நல்ல மேரேஜ் ஸ்டேட்டஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். நமக்குன்னு ஒரு மரியாதை அண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட், ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லையா. நான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும், ஆளை போல் நானும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரெகக்னேஷன் ஆர் ஸ்டேட்டஸ். அப்ரிஷியேஷன் பை அதர்ஸ்.
எல்லாமே ஓரளவுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், இனிமையாவது நம்மளை வந்து யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னர் தாட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்ரிஷியேஷன் பை அதர்ஸ், இது எல்லாமே சைக்காலஜிக்கல் நீட்ஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கும் மனசுக்கும் தான் தெரியும். ஸோ நம்ம மைண்டு முக்கியமாக சொல்லும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது நம்ம மைண்ட் தான். அண்ட் ரெகக்னேஷன் ஆர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு நமக்கு சொல்கிறது நம்ம மைண்ட் தான். அப்ரிஷியேஷன் பை அதர்ஸ், நம்ம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து அப்ரிஷியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைக்கிறது நம்ம மைண்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸுக்கு கீழே வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4th பிளேஸ் எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து 4th பிளேஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம? சைக்காலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், அப்புறம் எஸ்டீம் நீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா எல்லாமே இப்போது நம்ம வந்து எஸ்டீம் நீட்ஸுங்கிறப்போ வந்து ஒரு சொசைட்டிலேருந்து எதிர்பார்க்குறது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுங்கிறது நம்மள்ட்ட இருந்து நம்மளோட நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது. அட் த டாப் ஆஃப் ராச்சாரி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரீவ் டு ரீச் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். இது இருந்தால் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அட்டைன் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. பர்சீவிங் பர்சனல் க்ரோத் அண்ட் பீக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்சனல் க்ரோத்தையும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ஒரு பர்சனல் க்ரோத் வேணும். அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு பீக்கான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க முடியும். க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபுல் ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு க்ரியேட்டிவான எக்ஸ்ப்ரெஷன் தேவை. அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் யூனிக் டேலண்ட்ஸ் அண்ட் கோல்ஸ். நமக்கு வந்து சில விஷயங்களில் இது வந்து நான் டேலண்ட்டு, எனக்கு இது பண்ணணும்னு ஆசை, அது பண்ணணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு நமக்காக செல்ஃபாக ஒரு விஷயம் இருக்கும்ல, யூனிக்காக நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும். அண்ட் கோல்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். நமக்குன்னு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்குதோ மற்றவங்க பேச்சை கேட்டு அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி நீட்ஸ். அண்ட் ரெண்டாவது வந்து லவ் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் நீட்ஸுக்கு அப்புறம் வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டி நீட்ஸ், அப்புறம் லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ் அண்ட் எஸ்டீம் நீட்ஸ், லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுக்கப்புறம் அந்த 5 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் வந்து அதோடு முடிஞ்சுது. ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ் அண்ட் லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ், எஸ்டீம் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷனோட அந்த பிரமிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் சீக்வென்டுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா லோவர் லெவல் நீட்ஸ் மஸ்ட் பி ஜென்ரல் பி சாட்டிஸ்ஃபைடு பிஃபோர் ஹையர் லெவல்ஸ் கேன் பி அட்ரஸ்டு. சீக்வெண்ட்லி ஃபுல்ஃபில்மெண்ட்னா நம்ம லோவர் லெவல்மெண்ட்டான, அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸு அந்த பேசிக் சேஃப்டியில் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டு அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி. நாட் எவ்ரி ஒன் ஃபாலோ த ஹியரார்ச்சிக்கல் இன் த சேம் வே அண்ட் சம் நீட்ஸ் மெனி ஓவர்லேப் ஆர் பர்சூட் சைமல்டேனியஸ்லி. இது கரெக்டு தானே? எல்லாருமே இந்த பிரமிடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஃபஸ்ட்டே நம்ம எடுத்த உடனே எல்லாரும் என்ன மதிக்கணும், நானே யாரையும் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற சைக்காலஜிக்கல் பீப்புள்ஸும் இருக்காங்க. அண்ட் லோவர் லெவலில் இருந்து போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளோட சொசைட்டியில் வந்து எல்லாருமே மிக்ஸ்டாக தான் இருக்காங்க. இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டிங்கிறது ஒவ்வொருத்தரும் எ பர்சன் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து டைனமிக் நேச்சர். மோட்டிவேஷன் கேன் ஷிஃப்ட் பேஸ்ட் ஆன் அ சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எ பர்சன் ஹூ கிவ்ஸ் அச்சீவ்டு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மே ரிவரன் டு ஃபோக்கஸ் ஆன் அ பேசிக் நீட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைனமிக் நேச்சராக கூட இருக்கலாம். நம்ம பார்த்தது வந்து ஒரு மோட்டிவேஷன் தியரி, நம்ம கீழேருந்து மேலே போகணுங்கிறது அவங்களோட மோட்டிவேஷன் தியரி. ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னால கூட அதுக்கப்புறம் அவனோட பேசிக் நீட்ஸில் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கிறிசஸ் மூலியமாக அவன் வந்து பேசிக் நீட்ஸை அதுக்கப்புறம் கூட ஃபோக்கஸ் பண்ணுவான். அது வந்து அவனோட பர்சன் டு பர்சன் மாறும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கிரிட்டிசிசம் வந்து நிறைய பேர் அகெயின்ஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளிசிட்டியாக இருக்குது. ஒரு கல்ச்சரல்லே வந்து இதெல்லாம் ஒரு தியரியா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான நீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்களும் இருக்காங்க. அண்ட் கான்டெம்பரரி சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் தான், அண்ட் இது ஒரு பேசிக்கான நீடு, இதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தியரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் எஜுகேஷன், பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வர அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் மோட்டிவேஷன் இஸ் எசென்ஷியல். இது எல்லாமே வந்து எஜுகேஷன், பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் மோட்டிவேஷன்ஸோட எசென்ஷியல்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 சைக்காலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன, அண்ட் சேஃப்டி ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ்னால் என்ன, அண்ட் சேஃப்டி நீட்ஸ்னால் என்ன, லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ்னால் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் லாஸ்ட் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தியரியில் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி வந்து ஒரு மோட்டிவேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தியரியை வந்து
2 ஃபேக்டர் தியரி, இல்லை அப்படின்னா மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரின்னு சொல்கிறாங்க. ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி என்னெல்லாம் சொல்கிறாங்க? 2 ஃபேக்டர் தியரி ஆர் மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ஹிண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இந்த தியரியை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேரே வந்து இந்த தியரிக்கும் வச்சுருக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1959 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த தியரியை. 2 ஃபேக்டர் தியரியை வந்து 1959 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த தியரி வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கலாம், எப்படி வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த 2 ஃபேக்டர் தான். ஒர்க் பிளேஸில் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மோட்டிவேஷன் வெர்சஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மோட்டிவேஷன் எப்படி கொடுக்கலாம் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த தியரி வந்து நமக்கு சொல்லும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒர்க்கிங் பிளேஸ்லன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பாங்கன்னு கேட்டிங்களா? நோ. ஆனால் எல்லா டைமுங்களும் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நோ தான். சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க, அந்த டைமில் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. எதுக்காகலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க அண்ட் எதுக்காகலாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியாகவும், எப்படி மோட்டிவேட்டடாக இருப்பாங்க எப்போ டிமோட்டிவேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து அதோட பேசிக்கான கான்செப்ட். அதாவது ஒரு ஒர்க் பிளேஸில் எம்ப்ளாயி வந்து எப்படி மோட்டிவேஷன் பண்ணலாம், எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த 2 ஃபேக்டர் தியரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து மோட்டிவேஷன் ஹைஜீன் தியரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்ஸ்பர்க் ஐடென்டிஃபை 2 கேட்டகரி ஃபேக்டர் தட் அஃபெக்ட் எம்ப்ளாயி மோட்டிவேஷன் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஹெர்ஸ்பர்க் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எதனால மோட்டிவேஷன் கிடைக்காம டிமோட்டிவேட் ஆகிறாங்க அண்ட் எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது, ஒரு ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எப்போல்லாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து 2 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறார். ஐடென்டிஃபை பண்ணி 2 கேட்டகரிஸாக வந்து பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் attempt to explain the factor that motivate individual through identifying and satisfying their individual needs, desire and aims, pursuit to safety their satisfy their desires ன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரியோட அட்டம்ப்டே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எதனால் வந்து மோட்டிவேட்டட் இல்லாமல் இருக்காங்க, எதனால் டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ், டிசையர் அண்ட் எய்ம்ஸை வந்து நம்ம வந்து நிறைவேற்றி வைக்கிறது, அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான். ஒரு இண்டிவிஜுவலோட டிமோட்டிவேஷனுக்கும் அண்ட் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க என்ன காரணத்தினால டிமோட்டிவேட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் எதுக்காக வந்து அவங்களோட ஒர்க்கில் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 2 ஃபேக்டர் தியரியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேக்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ஹைஜீன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஹைஜீன் ஃபேக்டருங்கிறப்போ ஹைஜீன் அப்படின்னா நம்ம நார்மலாக ஹைஜீன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கணும் ஃபுட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த இதுக்கு வந்து ஹைஜீன் ஃபேக்டர்னு எதுக்காக பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸாட்டிஸ்ஃபயர் ஆர் மெயின்டைன் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஹைஜீன் ஃபேக்டர் ஒரு டிஸாட்டிஸ்ஃபயர்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர் இப்படியும் வந்து சொல்கிறாங்க. மேபி வந்து 1 வேர்ட்ஸில் கேட்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஒரு ஜாபில் வந்து எதுக்காக வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்னால அவங்க டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா, எதுக்காக எம்ப்ளாயீஸ் வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, அவங்க பார்க்குற வேலையில் எதுக்காக டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சில காரணங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெட்டிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த ஹைஜீன் ஃபேக்டர். டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறவங்கள எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக மாத்திர ஃபேக்டர் வந்து இதுதான். அவங்க ஜாபில் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க, இந்த ஃபேக்டர் மூலமாக அப்ளை பண்ணி அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க.
These factors are extrinsic to the job and relate the work environment. While they do not directly motivate employees, their absence can lead to dissatisfaction. இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் எல்லா ஒர்க்கிங் பிளேஸ்லேயுமே அதாவது ஓனர் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. மேபி அவங்களோட அந்த ஆப்சன்ஸ் வந்து இவங்களை வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வச்சுருக்கலாம். எந்தெந்த ஆப்சன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எதனாலலாம் வந்து நம்மளோட ஜாபில் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்மளே காமனாக யோசிச்சு பார்த்தோம்னா எதனாலலாம் நம்மளோட பார்க்குற வேலையில் வந்து நம்ம டிஸ்சாட்டிஸ்ஃபேக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் இதெல்லாமே வந்து நம்மளோட தியரியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஹெர்ஸ்பர்க்ஸ் வந்து சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி, கம்பெனி பாலிசிஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், ஜாப் செக்யூரிட்டி, சூப்பர்விஷன்ஸ் குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப் வித் கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்குற வேலைக்கு வந்து இவங்க கொடுக்குற சம்பளம் வந்து எனக்கு பத்தாது, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இந்த கம்பெனிக்கு வந்து நான் நிறைய வேலை பார்க்குறேன், ஸோ இவங்களோட சேலரி வந்து எனக்கு பத்தலை அப்படின்னு சேலரி இஷ்யூஸ்னால வந்து நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் சேலரி ஏற்றி கொடுக்கலாம்ப்பா, நம்ம வந்து சேலரி ஏற்றி கேட்டிருந்துருப்போம், பட் அவங்க வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க, நம்மளோட ஆஃபீஸில் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ சேலரினால டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி பாலிசிஸ் அப்படின்னா, இப்போ வந்து 9 to 5 ஒரு ஜாப் அப்படின்னா அவங்க ஆஃப்டர் 5 o'clock அப்புறம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஓடி பே பண்ணணும். அப்படி பே பண்ணாமல் அவங்களுக்கான எந்த ஒரு ரெகக்னேஷனுமே இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறதுக்கு எந்த ஒரு பைசாவுமே கொடுக்காம அவங்கள வேலை பார்க்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த கம்பெனிஸில் உள்ள சில கம்பெனிஸுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்கும்ல, யூனிஃபார்ம் போட்டு வரணும், அண்ட் ஒரு ½ தான் லஞ்ச் பிரேக், ஊடையில் வந்து நீங்கள் இன்டர்வல் போகக்கூடாது, அதே மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து ப்ராப்பரான டைமிங்குள்ளே என்டர் ஆகணும், இல்லை அப்படின்னா சேலரியில் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலிசிஸில் வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கலாம். அந்த கம்பெனியோட பாலிசிஸ் வந்து நமக்கு ஒத்து போகல அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்குற வேலையில் என்னடா வேலை இது நமக்கு இப்படி பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு ஏதாவது இப்படிலாம் நீ செய்யணும், ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதனால் கூட ஒரு ஜாப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலாம். ஒரு ப்ராப்பரான சேலரி இல்லைன்னா, அண்ட் கம்பெனி பாலிசிஸ் பிடிக்கலன்னா, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பிடிக்கலன்னா வரலாம். அண்ட் ஜாப் செக்யூரிட்டி, இப்போ வந்து ஒரு ஜாபில் வந்து எப்போ வேணால் எடுத்துருவாங்க. இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை பே ஸ்கேல் இருக்கலாம், பட் அவங்க வந்து கம்பெனி டு கம்பெனி வந்து மாறிட்டே இருக்கணும். டப்புன்னு வந்து ஐடி ஃபீல்டில் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் தான் ஆகணும். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம எந்த கொஸ்டினுமே கேட்க முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார். நம்ம வந்து ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீப்பாகவும் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஹை பே ஜாப் தான், ஒரு நல்ல ஜாப், பட் செக்யூரிட்டி இல்லாத ஜாப். எப்போ வெளியே போங்கன்னு சொன்னாலும் நம்ம வந்து 7 கிளம்பி வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 6 to 10 years ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். பட் நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரியும் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோடது ஹையாக இருக்கும், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வந்து ஹையாக கேட்போம், அது தப்பு கிடையாது. ஆனாலும் நம்மளோட கம்மியாக சேலரி வாங்கிட்டு அந்த ஒர்க்கை செய்கிறதுக்காக ஆள் இருப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வேலை கிடைச்சா போதும்டா, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், வேலை கிடைச்சா போதும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஜாபுக்கு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 lakh உங்களுக்கு பே பண்ணி அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு 30,000 கொடுத்து அதே வேலை செய்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அவன் வந்து நம்மளை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு புது ஆளை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாதது. எப்போ வேணால் வெளியே போக சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சூப்பர்விஷன் குவாலிட்டி, அந்த நம்ம ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ஒரு சூப்பர்விஷன் குவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்மளோட ஜாப் வந்து அப்போ டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ், ஆஃபன் வந்து நம்மளோட கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் கூட வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், ஆனால் அங்கே உள்ள பிரின்சிபலுக்கும் நம்ம ஸ்டாஃபுக்கும் ஆகாமல் இருக்கலாம், நமக்கும் நம்மளோட ஸ்டாஃபுக்கும் ஆகாமல் இருக்கலாம், நமக்கும் நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸு நம்ம கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர்த்த கூட ஆகாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஹெச்ஓடி கூட போய் சண்டை போடலாம், அண்ட் ஸ்டாஃப் எல்லாமே வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்பலாம், நம்ம அவங்க கூட சண்டைக்கு போகலாம். இதே மாதிரி ஒரு எஜுகேஷனல் செக்டாரில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில்
கோவர்க்கர்ஸ் எல்லாருமே நம்ம கூட செட் ஆவாங்களா ஜெல் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. மேனேஜர் வந்து எப்பவுமே நமக்கு ஃபேவராக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிக் நோ தான். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த கோவர்க்கர்ஸ் கூட ஒரு ப்ராப்பரான என்னன்னா ஹாய் பாய் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை விட பார்த்தாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்காம இருந்ததுனால நம்மளோட ஜாப் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஹைஜீன் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜீன் ஃபேக்டர் ஹெல்ப் prevent dissatisfaction but do not lead to motivation or increased job satisfaction. இப்போ வந்து இந்த ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமா நம்ம இவங்களோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே போக்கிடலாம். ஜாப் சேலரி வேணும்னா சேலரி ஏற்றி கொடுத்துடலாம். கம்பெனி பாலிசி பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வேண்ட மாதிரி கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆல்ட்ரேட் பண்ணலைனாலும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சதை செய்யலாம். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னால் வர முடியல, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே மாதிரி சில கண்டிஷன்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஜாப் செக்யூரிட்டி வந்து கிடச்சிரும் அண்ட் சூப்பர்விஷன் குவாலிட்டி கிடச்சிரும். கோவர்க்கர்ஸோட இல்லை அப்படின்னா நம்ம இந்த டீம்லேருந்து நம்மளை வேற டீம் கூட மாற்றி போடலாம். அப்போ டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமா. ஆனால் நமக்கு வந்து ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமா மோட்டிவேஷன் வந்து கிடைக்காது. ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவோம், ஆனால் நம்ம ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக உள்ளதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். ஆனால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு வந்து ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக கிடைக்காது. நம்ம வந்து 2 ஃபேக்டரா 2 ஃபேக்டர் ரூல் சொன்னோம்ல, நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் தான் வந்து ஹைஜீன் ஃபேக்டர். ஹைஜீன் ஃபேக்டரை வந்து டிஸாட்டிஸ்ஃபையர் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா motivational factors or satisfier. Motivational factors, hygiene factor ரெண்டாவது வந்து motivational factor. These factor are intrinsic, இது வந்து extrinsic and இது வந்து intrinsic அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. To the job and relate to the work itself. They lead to higher motivation, job satisfaction and performance when present. இதில் வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் பண்ணலாம். நம்மளோட ஒர்க்கர்ஸை வந்து மோட்டிவேஷன் பண்ணி அவங்களுக்குன்னு நான் பண்ண வேலை எனக்கு திருப்தியாக இருக்குப்பா, அதுதான் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு நீ பண்ணுறது நல்லா இருக்கு, நீ பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது, உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் இதை முடியும், நீ வந்து இதை ஈஸியாக பண்ணிடுவ, அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸை சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நிஜமாவே அவங்களால முடியாதது கூட நம்மளால முடியும்னு அவங்களே நம்பி கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து அதை அவங்க சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க. அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெகக்னைசேஷன் அப்படின்னா நம்ம பார்த்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம். ரெகக்னிஷன்னா அங்கீகாரம் தானே. நம்ம வந்து ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து மோட்டிவேட்டட் ஆகும். ஒர்க் இட் செல்ஃப்னா சேலஞ்சிங் அண்ட் மீனிங்ஃபுல் டாஸ்க். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மீனிங்ஃபுல்லான டாஸ்க்கை செய்யும் போது அதுக்கு வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த திருடங்கையிலே சாவி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது கிளாஸில் வந்து அதிகமாக வாய் பேசுகிறவங்களை வந்து கிளாஸ் லீடரத்துக்கு போட்டாங்க அப்படின்னா கிளாஸே அடங்கிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் பிரச்சனை பண்ணுறவங்ககிட்டே அந்த ஃபங்க்ஷன் பொறுப்பை கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தோம் அப்படின்னா அது மூலியமாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் க்ரோத். இது மூலியமாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். மோட்டிவேஷனல் கிடைக்கிறப்போ அந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமாக நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அண்ட் நம்ம மோட்டிவேஷனல் ஃபேக்டரும் நமக்கு மோட்டிவேஷனும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு ஹைஜீன் ஃபேக்டர் வந்து ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கும், ஆனால் அதுல இருந்து மோட்டிவேஷன் கிடைக்காது. மோட்டிவேஷன் ஃபேக்டர்ல இருந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹர்சன்ஸ் தியரி அப்படிங்கிறப்போ டூயல் ஃபேக்டர் இம்பேக்ட். நம்ம வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்த ஹர்சன்ஸ் தியரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பாருங்க.
Dual factor impact. Hygiene factor address dissatisfaction but do not motivate employee. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஹைஜீன் ஃபேக்டர் வந்து நமக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து போக்கும், பட் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காது, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்காது. அதே நேரத்தில் மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணும், அண்ட் அதே டைமிங்கில் வந்து ஒரு நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படின்னா ட்ரூலி மோட்டிவேட் எம்ப்ளாயி. ஒரு ஜாப் வந்து ஒரு என்ரிச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிஜமாக ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும், அண்ட் அவங்களோட ஒர்க்கில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபுல் ஃபோக்கஸாக வந்து அவங்க என்ரிச்சாக ஒர்க் பண்ணுறப்போ பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அண்ட் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டு, ரெகக்னேஷன், ஏதாவது சின்னதாக ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம பெரிய ரெகக்னேஷன் கொடுக்கலனாலும் சின்ன சின்ன ரெகக்னேஷன் மூலியமாக அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஒர்க் பிளேஸ் அப்ளிகேஷன்ஸ். ப்ராக்டிக்கல் ஒர்க் நம்ம வந்து இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹைஜென்பர்க்ஸ் தியரி தானே பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் அப்ளிகேஷன்னா இம்ப்ரூவ் ஹைஜீன் ஃபேக்டர் டு அவாய்ட் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஹைஜீன் ஃபேக்டரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலியமாக, இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயோட டிசாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அண்ட் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து காம்படிட்டிவ் பே, சேஃப் கண்டிஷன், இதே மாதிரி இது மூலியமாக நம்ம வந்து அவங்களை தடுக்கலாம். என்ஹான்ஸ் மோட்டிவேட்டட் டு பூஸ்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். மோட்டிவேட் பண்ணுறது மூலியமாக அவங்களோட என்கேஜ்மெண்ட்டையும் பெர்ஃபார்மன்ஸையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ரிவார்டு, ஏதாவது அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா சின்ன ரிவார்டு. இப்போது கிளாஸ்லலாம் நம்ம ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கை தட்டுவாங்க, அண்ட் அந்த கிளாப் பண்ணுறதே வந்து இந்த கிளாப்பிங் சவுண்டே நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு தியரி எழுதினாங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க சிம்பிளிஃபிகேஷன். த தியரி அஸ்யூம் a clear distinction between hygiene and motivator which may not always exist. இந்த தியரி வந்து எப்பவுமே எக்ஸிஸ்ட் ஆகாது மோட்டிவேட்டருக்கும் ஹைஜீனுக்கும் நடுவில்னு சொல்கிறாங்க. அண்ட் மெத்தடாலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீன்ஸ் ரீச்டு ரிலைட் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் விச் கேன் பி சப்ஜெக்டிவ் அண்ட் பயாஸ்டு. அது வந்து செல்ஃப் ரிப்போர்ட்டிங் வந்து ஒரு சப்ஜெக்டிவாகவும் பயாஸ்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசிசம் ஆஃப் ஹைஜீன்ஸ் தியரின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 8 மார்க் கொஸ்டினுக்கு ஃபுல்லாக கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு மெயினான பாயிண்ட்டாக எழுதலைனாலும் லாஸ்ட் வந்து நீங்கள் இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் அண்ட் இண்டிவிஜுவல் வேரியபிலிட்டி. த தியரி மே நாட் அப்ளை யூனிவர்சல் ஆஸ் மோட்டிவேஷன் ஃபேக்டர் கேன் வேரி பேஸ்ட் ஆன் கல்ச்சர் அண்ட் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. இந்த தியரியில் வந்து நமக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த கல்ச்சரோடையும் இண்டிவிஜுவாலிட்டியும் பொறுத்து வந்து அது டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆகிறதுனால வந்து எல்லா இடத்துலையுமே இதை வந்து நம்ம பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டிஸ்பைட் த கிரிட்டிசிசம், இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் தாண்டி கூட ஹைசன்பர்க்ஸ் தியரி ரிமைன்ஸ் வைட்லி யூஸ்ட் இன் organizational behavior, human resources management and leadership to improve employee motivation and satisfaction. இவ்வளோ கிரிட்டிசிசமையும் தாண்டி கூட நம்மளோட ஹைஜீன்ஸ் தியரி வந்து என்ன பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைடாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பிஹேவியரில், ஹியூமன் ரிசோர்ஸஸில், மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் மோட்டிவேஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கறதுக்காக இந்த தியரி வந்து யூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயினான பாயிண்ட்ஸ் என்னென்னா 2 ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஹைஜீன் ஃபேக்டர், ரெண்டாவது வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர். ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமாக நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மாறும். அண்ட் அதுக்கு கீழே வந்து சேலரி, கம்பெனி பாலிசிஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், ஜாப் செக்யூரிட்டி, சூப்பர்விஷன் குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப், கோவொர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர், இதெல்லாமே ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் கீழே வருது. ஹைஜீன் ஃபேக்டர் மூலியமா ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்மளால சாட்டிஸ்ஃபைடாக மாற்ற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷனல் ஃபேக்டர், இது வந்து 2வது ஃபேக்டர். இதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஜாப் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதுக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட், ரெகக்னேஷன், ஒர்க்கிங் இட் செல்ஃப், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்வான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பர்சனல் க்ரோத், இது எல்லாமே வந்து மோட்டிவேஷனல் ஃபேக்டர் கீழே வரும். இதனால் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தியரி வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி 1 வேர்ட்ஸில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சொல்ல வந்து லல்லி நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
கிரஹாம்ஸ் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நமக்கு வந்து கிரஹர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய், இதுதான் வந்து மெயினான கண்டென்ட். இவரோட தியரியில், கிரஹர்ஸோட தியரியில் வந்து தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தியரி எக்ஸும் தியரி ஒய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக வந்து நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். வாங்க பார்த்துலாம். It seems like you might be referring to Graham's theory in context of management and motivation. ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். கான்டெக்ஸ்ட் எதுக்கு பிட்வீன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனுக்கும் நடுவில் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். இதை பற்றி தான் வந்து இந்த எக்ஸ்ஒய் தியரி வந்து நமக்கு சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் டக்ளஸ் மெக் கிரஹர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இவரோட ஃபுல் நேம். இவர் வந்து ஒரு சோஷியல் சைக்காலஜிஸ்டாக இருந்திருக்காரு. இவர் தான் தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய்யை வந்து 1960s ஒரு புக்கில் த ஹியூமன் சைட் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நான் சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்க்குறம்போது உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஞாபகமும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். 1960 வந்து இந்த தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா த ஹியூமன் சைட் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறதுல வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. This theory describes two contrasting view of an employee motivation and management style. அதாவது இதில் சொல்லிட்டாங்க ரெண்டு கான்ட்ராஸ்டிங் வியூஸ் இருக்கும் அப்படின்னு. கான்ட்ராஸ்டிங் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடுவில் கான்ட்ராஸ்டிங்கான வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எம்ப்ளாயி மோட்டிவேஷனுக்கும் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கும் வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கான இது மோட்டிவேஷன் கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் எம்ப்ளாயி மோட்டிவேஷனுக்கும் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கும் நடுவில் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து இந்த தியரி ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் டாக்லஸ் மெக் கிரஹானர், a management theorist, proposed two contrasting theories about human behavior in organization. ஒரு ஹியூமனோட இந்த தியரி வந்து ஒரு ஹியூமனோட பிஹேவியர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து கான்ட்ராஸ்டாக சொல்லியிருக்காங்க. எதுக்கு நடுவில்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கு நடுவில் வந்து எம்ப்ளாயோட மோட்டிவேஷன்லையும் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுக்கும் நடுவில் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக சொல்லியிருக்காங்க. அதை எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பிஹேவியர் இன் ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கனைசேஷனில் ஹியூமன் பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தியரி எக்ஸ் அசியூம் தட் பீப்புள் ஆர் இன்ஹெரிட்டன்லி லேசி, avoid responsibility and need strict supervision and control to perform. It emphasizes a top-down authoritative approach. நம்ம வந்து தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய் சொன்னோம் இல்லையா. தியரி எக்ஸில் வந்து பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணும். தியரி எக்ஸில் வந்து பீப்புள் வந்து ஒரு லேசியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான சூப்பர்விஷன், இதை பண்ணுங்க செய்யுங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு சூப்பர்விஷன் தேவை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும், ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பீப்புள். அவங்க தான் வந்து தியரி எக்ஸ்ல கீழே வர்றாங்க. இட் எம்பசைஸ் டாப் டவுன் அத்தாரிட்டிவ் அப்ரோச். இது வந்து ஒரு டாப் டவுன் அத்தாரிட்டிவ் அப்ரோச் தானே. ஒரு அத்தாரிட்டி இருந்தால் தான் அவங்களோட வேலைலாம் பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா லேசியாக ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான சூப்பர்விஷன் அவங்க பின்னாடியே வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல, டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அவங்க பின்னாடியே வந்து குச்சி வச்சு நான் துரத்திட்டே வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் வாழைப்பழத்தை உரித்து வாயிலையாக தர முடியும், சொல்ல தான் முடியும்பாங்க. அண்ட் அதே போல் தான் யாருமே வந்து நம்ம பின்னாடியே வந்து இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான சூப்பர்விஷன் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தியரி எக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு ஒர்க்கில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த வேலையை வந்து அவங்களுக்கு செய்ய பிடிக்காம முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வேலையை அவாய்ட் பண்ணிட்டே அண்ட் இஃப் பாசிபிள் அவங்க வந்து அந்த வேலையை செய்ய கூட அப்படியே விட்டுறாங்க, அந்த வேலையை ஸ்கிப் பண்ண கூட செஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தியரி எக்ஸில். மோஸ்ட் பீப்புள் மஸ்ட் பி கான்கேட் கண்ட்ரோல் அண்ட் த்ரெட்டன் வித் பனிஷ்மெண்ட் டு அச்சீவ் ஆர்கனைசேஷனல் கோல். இதில் வந்து நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இப்படி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால
அவங்களோட வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய த்ரெட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு கோல் அவங்க அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்கள வச்சு வேலை வாங்கணும்னா அவங்கள வந்து ஹார்ஷாக தான் ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னா இவங்க வேலை செய்யாமல் இருக்கிறது இவங்க மேலே உள்ள தப்பு. பட் ஒரு டீம்ல வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னா 4 பேர் வேலை பார்த்துட்டு அதுல ஒருத்தவங்க மட்டும் ஒர்க் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இப்போ நம்ம மட்டும் வேலை பார்க்குறோம் அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுல தேவையில்லாத இஷ்யூஸ் நிறைய ஆகும். அது மட்டும் இல்லாம நமக்குன்னு கொடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, எடுக்க முடியாது, முடிஞ்ச அந்த வேலையை ஸ்கிப் பண்றது அப்படிலாம் வந்து தியரி எக்ஸ்ல வந்து இருக்கிற பீப்புள்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, எம்ப்ளாயிஸ் ப்ரிஃபர் டு பி டைரக்டட், அவாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹேவ் லிட்டில் ஆம்பிஷன் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் ஜாப் செக்யூரிட்டி. இந்த பீப்புள்ஸ் தியரி எக்ஸில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைரக்டடாக ரெஸ்பான்சிபிலிட்டி அவாய்ட் பண்ணுறது அண்டு ரொம்பவே லிட்டில் ஆம்பிஷியஸாக இருக்கிறது. அவங்களோட ஜாப் செக்யூரிட்டியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் செக்யூரிட்டியை, அதாவது வேலையே பார்க்காம நோகாமல் நொங்கு திங்கிறதுக்கு சம்மந்தம் இது. அண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறத அவங்களோட ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கணும்னு அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுறாங்க. மேனேஜர்ஸ் ஹூ அடாப்டட் தியரி எக்ஸ் மைண்ட் set often to authoritative or மைக்ரோ மேனேஜிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து தியரி எக்ஸ் மைண்ட் செட் இருக்கிற பீப்புளெலாம் வந்து ஒரு மேனேஜர் கீழே போனாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே ஒரு அத்தாரிட்டேட்டிவோட ஒரு மைக்ரோ மேனேஜிங் அப்ரோச்சோட தான் வந்து அவங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை பார்க்குறதே பிடிக்கல, மேக்ஸிமம் வேலையை ஸ்கிப் பண்ணுறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸ்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வேலை வந்து நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது, பட் சேலரி எல்லாம் வாங்கணும்னு எல்லாமே நினைக்கிறாங்க. பட் அதுக்கான வேலை எதுவுமே அவங்க பார்த்த மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்போ வந்து மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அத்தாரிட்டிவ் பவரோடையும் ஒரு மைக்ரோ மேனேஜிங் அப்ரோச்சோடையும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஒய் சஜஸ்ட் தட் பீப்புள் ஆர் நேச்சுரலி மோட்டிவேட்டட், enjoy taking responsibility and can self-directed when given the right condition. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய்ல வந்து ஒரு சோம்பேறியான லேசியான வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு பீப்புளை அசியூம் பண்ண சொன்னாங்க. அண்ட் தியரி ஒய்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து நேச்சுரலாகவே அவங்க வந்து ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் எடுக்கணும்னா வாலண்டியராக அவங்களே போயிட்டு ஓகே கொடுங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃப் டைரக்டடாக, அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா நாமளே வாலண்டியராக செய்யலாம், நம்ம வேலை தானே நம்ம எப்பவுமே செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஹெல்பிங் டெண்டன்சியோட அவங்களோட கோவர்க்கர்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு நல்ல கண்டிஷன்ஸில் வந்து இருப்பாங்க. இட் ப்ரமோட் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். இது எல்லாம் வந்து எதை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலை வந்து தியரி ஒய் வந்து ப்ரமோட் பண்ணும். அதே டைமிங்கில் தியரி எக்ஸ் வந்து எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டிவ், அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்ரோ மேனேஜிங் அப்ரோச் வந்து கொடுக்குது. அண்ட் இது வந்து பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மேனேஜருமே நம்மளோட வந்து நல்லா கொலாபரேட் ஆகிட்டு எல்லாரோட ஈஸியாக ஜெல் ஆகிற மாதிரி அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களே ப்ராப்பராக செய்கிறவங்கள வந்து நம்ம பின்னாடியே போய் நோண்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே கிடையாது. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வேலையை நம்ம கொடுத்துட்டோம், அவங்க கிட்ட கொடுத்த அந்த ஒர்க் வந்து ப்ராப்பரா முடிஞ்சிடும்ப்பா அப்படிங்கிறவங்க வந்து தியரி ஒய். அண்ட் அவங்ககிட்ட கொடுத்தா வேலையே நடக்காதவங்களை பின்னாடியே போய் நம்ம தான் திருப்பி வேலை வாங்கணும் அப்படிங்கிறவங்க தியரி எக்ஸ். இது வந்து ஒரு சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வியூ ஒர்க், அதாவது தியரி ஒய்ல பீப்புள் வியூ ஒர்க் அஸ் நேச்சுரல் அண்ட் கேன் ஃபைண்ட் என்ஜாயபிள் அண்ட் சாட்டிஸ்ஃபைங். அவங்க பண்ணுற வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையில் வந்து அவங்க பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருப்பாங்க. நம்ம பண்ண அந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க வந்து ரொம்பவே கம்மி தான் இல்லையா? ஏனாதானு செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கேட்டகரி, அண்ட் அவங்க சொல்லிட்டாங்களேன்னு செய்யறவங்க ஒரு கேட்டகரி, அவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிறவங்க இன்னொரு கேட்டகரி. ஸ்கூல் டைமிங்ல காலேஜ் டைமிங்ல எல்லாம் அப்படி இருப்போம், ஆனால் ஒர்க்கிங்லேயே வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியா இருந்தாலும் நம்ம பண்ற நம்ம ஒர்க்ல வந்து பர்ஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து தியரி ஒய்ல வராங்க. எம்ப்ளாயிஸ் ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டிரெக்ஷன் வென் கமிட்மெண்ட் டு ஆப்ஜெக்டிவ். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்ல வந்து அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க.
People seek responsibility, are creative, and have the capacity to solve problems and contribute to organizational goal. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவிட்டியும் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் இருக்கும். நீ என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் என்ன ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னாலுமே அதை வந்து ஓவர் கம் பண்ணி வர கெப்பாசிட்டி வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி ஒயில உள்ள பீப்புள்ஸ்ட்டு வந்து இருக்கும். அண்ட் அவங்களால வந்து அந்த ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆஃபீஸ் இருக்கட்டும் அவங்க வந்து நிறையவே பெனிஃபிட் ஆவாங்க. ஒரு கோல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ஆள் வேலையால் இருக்கிறம்போது வந்து நமக்கு வந்து ஒரு கவலை இருக்காதுல்ல, அவங்கள பற்றின வந்து ஒரு கவலை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சு நம்ம ஈஸியாக வேலை வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர்ஸ் ஹூ அடாப்டட் தியரி ஒய் mindset often take participative or empowering approach. நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து மேபி ஒன் வேர்டு கூட கேட்கலாம். தியரி ஒய் அப்படின்னா அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டாகவும் ஒரு எம்பவரிங்காகவும் இருப்பாங்க. அதே இடத்துல தியரி எக்ஸ் வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு ஒரு வேலையால கிடைச்சாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியே கிடைக்கிறச்ச வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பின்னாடியே எப்போ பார்த்தாலும் ஒரு அத்தாரிட்டியோட தான் இருப்பாங்க. அந்த மைக்ரோ ஆர்கனைசேஷனோடய இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. இம்ப்ளிகேஷன் என்னன்னா தியரி எக்ஸ் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் ட்ரெடிஷ்னல் ஹெராச்சரிக்கல் ஒர்க் பிளேஸ். தியரி எக்ஸ் வந்து எப்போ வந்து அசோசியேட் ஆகும்னா ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் ஹிராச்சரிக்கல் ஒர்க் பிளேஸ்லேயும் வந்து ஆஃபன் ஆகும்னு சொல்கிறாங்க. தியரி ஒய் அலைன்ஸ் வித் மாடர்ன் கொலாபரேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் என்விரான்மெண்ட். தியரி ஒய் வந்து எதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா ஒரு மாடர்னான ஒரு கொலாபரேட்டிவ் மைண்டோட அண்ட் இன்னோவேட்டிவ் என்விரான்மெண்ட்டோட இருக்கிற ஒர்க்கிங் பிளேஸ்ல எல்லாமே நம்ம வந்து இதை அலைன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. MG Graham's work suggests the manager's assumption about employees influencing their managing style, which turn affect employee motivation and productivity. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜரோட அசம்ஷன் இருக்கு இல்லையா ஒரு எம்ப்ளாயீஸை பற்றி நிறையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லா ஸ்டாஃபையும் வந்து நான் குறை சொல்லலை, பட் நிறைய ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனா இப்படி தான் இவளா இப்படி தான் அவங்க என்ன நல்லதாகவே பண்ணியிருந்தாலும் அவங்க கண்ணுக்கு வந்து அது கெட்டதாக மட்டும்தான் தெரியும். அண்ட் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு அவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதே போல் மேனேஜர் வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து ஜட்ஜ் பண்ணி அசம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மேனேஜிங் ஸ்டைலே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை வந்து நல்ல விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம், இன்னொரு கெட்ட விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்க தியரி ஒய் அப்படியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க இந்த எம்ப்ளாயி வந்து தியரி ஒய்யா எக்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தியரி ஒய்யை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அப்படி மேனேஜ் பண்ணுவாங்க. தியரி எக்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அவங்க அப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து இந்த எம்சி கிரெகர்ஸோட தியரி. பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ரெஃபர்ஸ் டு த ஆக்ஷன் ஆர் டெசிஷன் தட் இன்வால்வ் exposure to a potential harm or loss in a pursuit or desired outcome. நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ரிஸ்க்கை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோசிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கோம், அந்த ரிஸ்கோட ஆக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு வந்து ஏதாவது லாஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியலாக ஏதாவது வந்து நமக்கு ஹார்ம் ஆகலாம். அட் த சேம் டைம் அது வந்து நமக்கு பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு குட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்காமல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகவே முடியாது. அப்படி பண்ணால் நம்ம ரிஸ்க் எடுத்தோன்னா இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துக்கிட்டே சேம் லெவலில் இருந்தோம்னா நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆக முடியாது, நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. These behavior can occur in a various contexts including பர்சனல், ஃபினான்ஷியல், சோஷியல் ஆர் ப்ரொஃபஷ்னல் சிச்சுவேஷன். ரிஸ்க்கை வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப்லேயே வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல்லி வந்து ஒருத்தங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்து ரிஸ்க்கு தான், மேபி இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம். ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி தருவாங்களா மாட்டாங்களாங்கிறது தெரியாது, ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு ரிஸ்க்குனால தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. அண்ட் ப்ரொஃபஷ்னல் சிச்சுவேஷன்லேயும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது சைன் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணணும் அப்படின்னா அதுலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வைல் டேக்கிங் ரிஸ்க் இஸ் சம்டைம் நெசசரி ஃபார் க்ரோத் அண்ட் சக்ஸஸ். நம்ம வந்து சம்டைம் நெசசரியாக வந்து ரிஸ்க் எடுத்தே ஆகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிச்சுவேஷன்லேருந்து நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் முடியும், இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஆல்சோ லீட் டு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ்
டிபெண்டிங் ஆன் த நேச்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். அது வந்து நெகட்டிவாகவும் மாறலாம், நமக்கு அட் த சேம் டைம் பாசிட்டிவாகவும் ரிசல்ட் கொடுக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. நம்ம ஒரு ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அண்ட் அந்த ரிஸ்கோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பொறுத்து ரிஸ்க் வந்து நமக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ரிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ரிஸ்க், சோஷியல் ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க், எமோஷ்னல் ரிஸ்க், ப்ரொஃபஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காமன் டைப். ஃபிசிக்கல் ரிஸ்க் அப்படின்னா எங்கேஜிங் இன் ஆக்டிவிட்டீஸ் தட் போஸ் ஃபிசிக்கல் டேஞ்சர் சச் அஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் ஆர் ரிஸ்க்லெஸ் டிரைவிங். இப்போ ஃபிசிக்கல் ரிஸ்க்குமே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படலாம், அடிப்படாமலும் போகலாம். அதுக்கு நம்ம விளையாடாமல் இருக்க முடியுமா? ஸோ அடிபற்றும் அப்படின்னா நம்ம அடிபற்றுங்கிற தாட்னால விளையாடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த கேமை வந்து கற்றுக்க முடியாது. ஸோ அதுலேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த டிரைவிங் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா மேபி இப்போ நம்ம ரோட்டில் நார்மலாகவே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். சப்போஸ் யாராவது வந்து நமக்கு இடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம். அதுக்குன்னு நம்ம யாருமே பைக்கை வந்து ஓட்டாமையோ இல்லை கார் டிரைவ் பண்ணாமையோ இருக்க முடியுமா? ஸோ நம்ம வந்து சில விஷயங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுதான் வந்து ஃபிசிக்கல் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இதிலெல்லாம் வந்து ஏதாவது நமக்கு நெகட்டிவாக நடந்தது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலி வந்து என்ன ஆகும்? ஃபிசிக்கல் ரிஸ்கில் வந்து நம்ம ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆகும். உடல் ரீதியாக வந்து ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஸோ அதை வந்து ஃபிசிக்கல் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. சோஷியல் ரிஸ்க்குன்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தட் குட் இம்பேக்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் லைக் எக்ஸ்பிரஸிங் controversial opinion or confronting someone in authority. சோஷியல் ரிஸ்க் அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணிடுவோம். பட் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒப்பீனியனை வந்து ஒரு சொசைட்டியில் சொல்லும் போதோ இல்லைன்னா ஒரு பப்ளிக்கில் சொல்லும் போதோ அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னா அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். எதுலையா ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா அது வந்து நமக்கு லாஸும் கொடுக்கலாம், ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம். அது வந்து சப்போஸ் லாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபி இருக்குது அப்படின்னா நம்ம எதாவது இன்வெஸ்ட் பண்ணால் அது 1000 மாறும். அது வந்து காலி ஆகிடும், இல்லை அப்படின்னா எனக்கு லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த 100 ருபீஸ்லேருந்து நம்மளோட தேவைக்கு வந்து எடுத்து செலவு பண்ணிவிட்டு அது 0வாக தான் மாறுமே தவிர அது வந்து 1000 மாறாது. ஸோ ஃபினான்ஷியலி ரிஸ்க் வந்து குட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம்பிளிங்கில் ரிஸ்க் இருக்குது. கேம்பிளிங் அப்படின்னா சூதாட்டம் சொல்லுவாங்க இல்லையா? கேம்பிளிங் எல்லாமே ஒரு ஃபவுலான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுமே இன்னும் வரைக்கும் நிறைய பேர் வந்து கேம்பிளிங்கில் அடிக்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அண்ட் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறோம், அது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கி போனாதான் அதில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும். ஸோ நமக்கு வந்து அதில் என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது, நம்ம எதில் மணியை போட்டு எதில் நம்ம மணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது உள்ளே இறங்கினா தான் தெரியும். ஃபினான்ஷியலி ரிஸ்க் வந்து குட்டாகவும் முடியல, அதே டைமில் வந்து ஒரு பயங்கரமான லாஸை கூட நமக்கு தரலாம். ரெண்டுக்குமே நம்ம வந்து ஓகேவாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ரிஸ்க், ஷேரிங் பர்சனல் ஃபீலிங்ஸ், பர்சீவிங் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஆர் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஒரு எமோஷ்னல் ரிஸ்க் அப்படின்னா எல்லாத்துக்குமே எமோஷ்னலாக வந்து யாரையாவது ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. இவங்க இல்லைன்னா நான் இல்லை, இவங்க இல்லாமல் நான் இங்கே போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருப்போம். அப்போது அவங்க இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து அவங்க இல்லை. இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ஃபீல்டில் ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ். எத்தனை வருஷம் இப்போது ஒரு 20 இயர்ஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் மோர் தென் 30 இயர்ஸ் ஆனவங்க கூட டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டிவோர்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்போ இத்தனை வருஷமாக அவங்க வந்து டெய்லி அவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த 2 பேருமே வந்து மியூச்சுவலாக வந்து பிரிவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. யாராவது ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க மேலே எமோஷ்னலாக டிபெண்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எமோஷ்னல் ரிஸ்க்காக இருக்கும்.
அவங்க இல்லாமல் வந்து நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதோ, அவங்க இல்லாமல் நம்ம இருந்துருவோமா? டெய்லி காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லுவோம் அண்ட் சாப்பிட்டீங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட ஜீவன் நாளைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல் ரிஸ்க். அப்படி யாருமே இல்லைனாலும் நம்ம வந்து சோலோவாக சர்வை பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் வந்து எமோஷ்னல் ரிஸ்க்கு கீழே வரும். தென் வந்து ப்ரொஃபஷ்னல் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் கெரியர், டேக்கிங் ஆர் சேலஞ்சஸ் ப்ராஜெக்ட் ஆர் அட்வொகேட்டிங் ஃபார் சான்ஸ்டட் ஒர்க். ப்ரொஃபஷ்னலில் வந்து ரிஸ்க் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம எடுத்தோன்னா தான் நம்மளோட கெரியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏதாவது ஒரு சேலஞ்சிங்கான ப்ராஜெக்டையோ நம்ம டெண்டரையோ எடுத்து செய்யும்போது அதில் ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். அதில் வந்து மேபி லாஸ் கூட ஆகலாம். பட் ப்ராஃபிட் கிடச்சா புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்குமே லாஸாகவும் ஆகலாம். நம்ம ஏன் அதை லாஸ் ஆக விடணும்? அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம லாஸில் இருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிளாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு கெயின் தான் கிடைக்குமே தவிர நம்ம வந்து லாஸ் ஆக மாட்டோம். ஸோ ப்ரொஃபஷ்னல் ரிஸ்க்கும் வந்து கண்டிப்பான முறையில் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரிஸ்க் டேக்கிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி traits like impulsivity, sensation seek and openness to experience increase risk taking. சிலரோட பர்சனாலிட்டிலே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்லாம் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலரோட பர்சனாலிட்டி அப்படி இருக்கும். நம்ம ரிஸ்க் எடுத்தால் தானே லைஃப்பில் முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சனாலிட்டி. அண்ட் நம்ம பர்சனாலிட்டி எதுக்கு இருக்கணும் அண்ட் ஏஜ் தேவை. என்னென்னா, adolescents and young adult tend to engage in higher level of risk taking due to brain development, peer influence. இப்போ ஒரு ஏஜ்லேயும் வந்து நம்ம வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ரிஸ்க் டேக் பண்ணுறதுக்கு. பர்சனாலிட்டியாக ரிஸ்க் எடுக்கிறது வந்து வேறு, அங்கே தானே அதை பார்த்துக்கலாம், இங்கே போயிடலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கடலெல்லாம் தண்ணியிலலாம் குளிக்கிறாங்க அப்படின்னா அதில் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். மேபி நம்ம முங்கி இறந்து கூட போகலாம், ஆனால் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி ஒரேடியாக போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி உள்ளது பர்சனாலிட்டி. அண்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட் டீனேஜ் அந்த அடல்ட்ஹுட்லலாம் வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து திருக்குன்னு சொல்லி திருக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமிங்கில் வந்து ரோட்டில் போகிறவங்க வரவங்கெல்லாம் ஏசிட்டு கூட போவாங்க. அவங்கள ஆக்சிடெண்ட்டாக இப்படிலாம் போனால் எங்கேயாவது விழுந்து சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஏஜில் வந்து நமக்காகவே வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வயசில் நமக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தில் வந்து நம்ம ரிஸ்க் எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பிரெயின் வந்து இது வந்து தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க தெரியாத வயசில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட்டில் வந்து கல்ச்சரல் நார்ம்ஸ், பீர் ப்ரெஷர் அண்ட் ஃபேமிலி டைனமிக்ஸ் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல். இப்போது ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நம்மளை சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டு எல்லாமே வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்மளோட கல்ச்சர் அண்ட் ஏதாவது ப்ரெஷர் அண்ட் ஃபேமிலி டைனமிக்ஸ். இப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய ரிஸ்க்கு, ஆனால் வந்து எல்லோரும் பண்ணி தான் ஆகணும். அதே போல் தான் வந்து இந்த கல்ச்சர், சுற்றி உள்ளவங்க ப்ரெஷர் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே வந்து இந்த என்விரான்மெண்ட் கீழே வந்து வரும். இவங்க எல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சிங், ரிஸ்க் எடுக்கிறதுக்கான இன்ஃப்ளூயன்சிங் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஃபேக்டர், ரிஸ்க் பெர்செப்ஷன், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கான்சிக்வென்ஸ். ஒரு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ரிஸ்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வேணும். அண்ட் நான் அதோட கான்சிக்வென்ஸை வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து புரிகிற தன்மை இருக்கணும். இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க, தப்புன்னு சொன்னால் அதை வந்து நம்ம நிஜமாவே அது தப்பாக இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம கேட்க தேவையில்லை. நிஜமாக ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை தப்பு, நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து நம்ம ஏற்றிக்கணும். இல்லை நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்னால் என்ன அப்படின்னா, ஹார்மோனல் சேஞ்சஸ் சச்சஸ் இன்க்ரீஸ்டு டோபமைன் லெவல் கேன் டிரைவிங் அ ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். இப்போ வந்து இந்த டோபமைன் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பயாலஜிக்கலாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு தப்புன்னு தெரியும். இப்போது வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாத விஷயங்கள் அது தப்பு இல்லை, ஆனால் எல்லார்கிட்டேருந்து மறைச்சு நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்கிறச்ச வந்து ரிஸ்க்கை வந்து நம்ம எடுப்போம், ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு கீழே வந்து சொல்கிறாங்க. இதெல்லாமே ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் ரிஸ்க் டேக்கிங்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங். ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பான முறையில் பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தோம்ல. என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்? அந்த பெனிஃபிட் வந்து ஃபிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், அண்ட் ஃபினான்ஷியலி இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லீட்ஸ் டு பர்சனல் க்ரோத் அண்ட் லேர்னிங். நமக்கு வந்து பர்சனல் க்ரோத் இருக்கும். மேபி அது ஃபினான்ஷியல், ஃபிசிக்கல் அண்ட் எக்ஸட்ரா. நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறது மூலியமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுப்போம். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருப்போம், பேம்பர்டிங்லேயே இருப்போம். பேம்பர்டான சரௌண்டிங்கில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் மாதிரி நம்ம எங்கேயுமே போய் கற்றுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு லேர்னிங் ஸ்கில்லை வந்து நமக்கு கொடுக்கும். ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சக்ஸஸ் அண்ட் இனோவேஷன். ஒரு ரிஸ்க் எடுக்கலைன்னா நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவாக ஒன்று வரும், இல்லை அப்படின்னா நம்மளா க்ரியேட் பண்ணிக்கணும். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ லைஃப்பில் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனோவேஷன். யாருமே ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா புது புது விஷயங்கள்லாம் எப்படி வந்திருக்கும்? இந்த கரண்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது கிராவிட்டி ஃபோர்ஸு அண்ட் பல்பு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே ஒரு இனோவேஷனே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களாம் ரிஸ்க் எடுக்கலை. இது பண்ணால் அது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா அது நம்ம ஃபெயிலியர் தான் ஆகும். அதில் ஓகே நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போய் தான் அவங்க வந்து சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ இனோவேஷன் வந்து கிடைக்கும். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முதல்ல நார்மலாக தோசை ஊற்றுறாங்க. அண்ட் அந்த தோசையிலேருந்து வந்து ஒரு முட்டை தோசை, ஆனியன் தோசை வந்து எப்படி வந்திருக்கும்? யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இது எப்படி தோசையும் எக்கும் வந்து எப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கணும் அன்னைக்கு யாராவது யோசிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம முட்டை தோசை வந்து சாப்பிட்ருக்க முடியாது. அப்போது ஒரு சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ கண்டிப்பான முறையில் வந்து ரிஸ்க் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு இனோவேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. பில்ட் ரிலையன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிஸ்கில் வந்து நமக்கு வந்து ஒரு ரிலையன்ஸும் ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்து பில்டப் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ரிஸ்கில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பரவாயில்ல நம்ம வந்து சர்வைவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ். அதே ரிஸ்கில் வந்து நம்ம தோத்துட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு லைஃப் லெசனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொட்டான்ஷியல் கான்சிக்வன்ஸ். எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்கும்ல. ஃபிசிக்கல் ஹார்ம் ஆர் இன்ஜுரி நடக்கலாம். ஏன்னா ஃபிசிக்கல் ரிஸ்க் எடுக்கிறச்ச வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் லாஸஸ் நடக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுக்கிறம்போது மொத்த பணத்தையும் கொண்டு ஒரு பிஸ்னஸில் போடலாம். அந்த பிஸ்னஸ் வந்து சுத்தமாக வந்து ஓடாமல் அது வந்து லாஸ் ஆகலாம். அதையுமே வந்து ஃபினான்ஷியல் லாஸும் ஆகலாம், ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம். ரெண்டுக்குமே நம்ம வந்து தயாராக இருக்கணும். டேமேஜ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஆர் ரெப்யூட்டேஷன். எமோஷ்னலாக வந்து நம்ம ஒருத்தவங்களோட கனெக்டாக இருக்கிறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே எமோஷன் கனெக்ஷனுங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா, எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆர் ரெக்ரெட். நம்ம வந்து இப்போது அந்த ரிஸ்க் எடுக்கிறது மூலியமாக ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னா பைசா கையில் வந்து பணம் லாஸ் ஆயிடுச்சு, நம்ம ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கோம், மென்டலி நம்மளோட மென்டாரோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் லைஃப் பார்ட்னரோ வந்து நம்ம கூட இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பான முறையில் ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். நம்ம வந்து எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் தான் போயிருப்போம்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜிங் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர். நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவேர்னஸ், ரெகக்னைசிங் பர்சனல் டெண்டன்சி டுவர்ட்ஸ் ரிஸ்க். நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும். இல்லை ஒன்றுமே தெரியாது ஆனால் நான் வந்து அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு தெரியாத விஷயத்தில் வந்து ரிஸ்க் அதிகம். அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கீழேருந்து மேலே போனோன்னா அதில் வந்து ரிஸ்க் கம்மின்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னா ரிஸ்க்கை வந்து நம்மளே அசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரினர்கிட்ட வந்து நம்ம இந்த ஸ்கில் எல்லாமே பார்க்கலாம். ஒரு ரிஸ்க் வந்து நம்ம இருக்குது அப்படின்னா அதோட வெயிட்டிங் பொட்டான்ஷியல், அதுலேருந்து வந்து நமக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும், நம்மளோட லாஸ் ஆனோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு கான்சிக்வன்ஸ் கொடுக்கும், எந்த அளவுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசஸ்மெண்ட். இந்த ரிஸ்க்குனால நமக்கு என்ன அசஸ்மெண்ட் கிடைக்கும், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நமக்கு அசஸ் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பரேஷன், எதுக்காக ப்ரிப்பேர் அப்படின்னா இப்போது வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம், அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அண்டு பிளானிங் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரிஸ்க்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ரெகுலேஷன்,
ப்ராக்டிஸ் இம்பல்சஸ் கண்ட்ரோல் அண்ட் டிலேயிங் கிராட்டிஃபிகேஷன். நம்ம வந்து நம்மளே வந்து செல்ஃபாக ரெகுலேட் பண்ணிக்கணும். ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ரிஸ்க்குக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபாக ரெகுலேட் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மூவ் ஆக முடியும். சப்போர்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா சீக்கிங் அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் ஃப்ரம் ட்ரஸ்டட் இண்டிவிஜுவல். நம்ம வந்து எல்லார்ட்டையும் வந்து அட்வைஸ் கேட்கணுமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஆனால் அந்த ஃபீல்டில் வந்து ஒருத்தங்க ஆல்ரெடி ஷைன் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கைடன்ஸ் கேட்கலாம். அண்ட் நம்மகிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தியான பர்சன் இருப்பாங்கல்ல, இவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்வர்தியான பர்சன்ட்ட வந்து நம்ம அட்வைஸ் கேட்குறதுல தப்பு இல்லை. அதே டைமிங்கில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து யாராவது ஒரு பீக்கில் இருந்தாங்க, அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்குறது தப்பே இல்லை. ஸோ யார்கிட்ட வேணால் அட்வைஸ் கேட்க வேண்டாம், ஆனால் கேட்க வேண்டியவங்கள்ட்ட நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அட்வைஸ் கேட்குறதுல தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க்கு டேக்கிங் பிஹேவியர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதில் வந்து டைப்ஸ் பார்த்தோம். ஃபிசிக்கல், சோஷியல், ஃபினான்ஷியல், எமோஷ்னல், பர்சனல். அது எந்தெந்த மாதிரியான ரியாக்ஷன் நமக்கு கொடுக்கும்னு பார்த்தோம். அப்புறம் எப்படிலாம் வந்து ரிஸ்க் டேக்கிங்கை வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நான் சொல்ல வந்து எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போகும் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.